இன்றைக்கி டீ கடை இனிப்பு போண்டா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு மைதா மாவு, கோதுமை மாவு எதுனாலும் எடுத்துக்கலாம். நாங்கள் மைதா மாவு 1 கிலோ எடுத்திருக்கோம். அதுக்கு 1/4 கிலோ ஜீனி ஆட் பண்ணியிருக்கோம். இனிப்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சோடா உப்பு, ஒரு 5 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு இல்லாட்டி வெள்ளை எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். புளிச்ச தயிர் இல்லாட்டி மோர் ஆட் பண்ணிக்கோங்க. போண்டா இன்னும் சாஃப்டாக வரும். இது கூட நம்ம நல்லா பழுத்த வாழைப்பழம் அப்படி இல்லாட்டி பாலாடை இது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் போண்டா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவை ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாம். மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு போண்டா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருப்பாங்க. இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் காஞ்சதும் போண்டா உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா போண்டா வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது டீ கடை இனிப்பு போண்டா இல்லாட்டி கச்சாயம்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.